குழந்தைகளுக்கு 9 மந்த்ஸ்லேருந்தே கொடுக்கக்கூடிய முருங்கைக்கீரை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் அடுப்பில் வச்சாச்சுங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. கட் பண்ணி வச்ச 4 சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. இதோடையே ஒரு சின்ன தக்காளியில் 1/4 பங்கு எடுத்து அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அதையும் வணக்கி விட்டுட்டு முருங்கைக்கீரை என்னோட ஒரு கை அளவுக்கு எடுத்திருக்கேங்க. முருங்கைக்கீரை கழுவுறப்ப கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கழுவிட்டிங்கன்னா அதில் ஏதாவது பூச்சி இருந்தால் கூட போயிருங்க. ஊற வச்சிருந்த 3 ஸ்பூன் அரிசி, 1 1/2 ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த சமத்தில் சேர்த்து நல்லா ஒரு வணக்கி விட்டுக்கலாங்க. அடுத்தது சின்னதா ஒரு துண்டு பெருங்காயம், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாங்க. கொஞ்சமா டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கலாங்க. அரிசியும் பருப்பும் சேர்ந்து எனக்கு 1/4 டம்ளர் இருந்துச்சுங்க. அதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 6 விசில் விட்டு எடுத்திருக்கேங்க. அவ்வளோதாங்க, குழந்தைங்களுக்கு சூப்பரான முருங்கைக்கீரை சாதம் தயார். இது நல்லா மசிச்சுட்டு கொடுத்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன், கொஞ்சம் பயமா இருக்குன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா சுடுதண்ணி கொடுங்க.